இயேசுவோடைய இந்த வார்த்தையெல்லாம் வந்து சொல்றப்ப, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் அவரை விட்டு பின்பற்றி வராம பின்வாங்கி போயிட்டாங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவ வசனம். நிறைய இடத்துல பிரசங்கம் நடக்குது, நிறைய இடத்துல பைபிள் பிரசங்கியாரை விட உலகத்துல பட்டிமன்றத்துல பயங்கரமா கருத்துக்கள் எல்லாம் சொல்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனா அங்கெல்லாம் போனா ஜீவன் நமக்கு உண்டாகாது. இயேசுடைய வார்த்தையில தான், அவருடைய போதனையில தான் நமக்கு ஜீவன் இருக்கிறது. இயேசுவே என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதே அதிகாரத்துல 63வது வசனம், ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப அவர் சொல்லக்கூடிய வசனங்கள், அதுல ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அதுக்கு ஜீவன் இருக்கிறது, அதுக்கு ஆவி இருக்கிறது. அப்ப வசனத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்றப்ப நமக்குள்ள ஜீவன் அது வந்து பரிபூரணப்படுகிறது. இப்ப இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சிருக்காரு. ஆனா அவர் செஞ்ச அற்புதங்களை பூரா வந்து புஸ்தகம் போடணும்னு அந்த உலகம் கொள்ளாது. இந்த புஸ்தகத்துல சொல்லப்பட்டிராத மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷத்திலையும் சொல்லப்பட்டிராத இன்னும் அநேக அற்புதங்களை இயேசு அற்புதம் செஞ்சிருக்காரு. ஆனா தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று இயேசுவை விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நித்திய ஜீவன்னா அது கடவுள் நித்தியமானவர். நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா நித்தியமா போய் பரலோகத்துல இருப்போம், அது உண்மைதான். அடுத்து வந்து அந்த ஜீவன் பரிபூரணப்படணுங்கிறப்ப, இந்த பூமியில இருக்கிறப்ப வந்து நமக்கு சாப்பாடு, துணிமணி, மற்ற எல்லாத்துக்கும் குறைச்சல் இருக்கத்தாங்க செய்யும். நம்ம பரலோகம் போயிட்டா அங்க குறைச்சலே இருக்காது. ஏன்னா அங்க போயிட்டாக்க எல்லாம் கிடைக்கும் சொல்றாங்கல்ல. அங்க வீடு இல்லையா, வந்து மற்ற என்ன இது இல்லையா, அங்க உங்களுக்காக பெரிய வீடை கட்டியிருக்காரு, எல்லாம் உங்களுக்காக ஆயத்தப்படுத்திருக்காரு, எல்லா நன்மையும் அங்க இருக்குது. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த பூமியில உனக்கு ஒண்ணும் இல்லை, அங்கதான் அப்படின்னு. ஆனா அந்த ஜீவன் பரிபூரணப்படணும்னு சொன்னாவே இந்த பூமியிலே எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார்.